குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம 8th சாப்டரோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து ஃபார்ம் ஹேண்ட்லிங் பார்த்துருந்தோம். இந்த டாபிக் இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபார்ம் வேலிடேஷன். ஃபார்ம் வேலிடேஷன் அப்படின்னா நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வந்து நம்ம வேல்யூ கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் என்னது வேலிடேஷன். ஆக்சுவலாக நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம இன்புட் ஒன்று கொடுத்துருக்கோம், தட் இஸ் அ நேம் அப்படிங்கிற இன்புட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம வி ஹாவ் டு என்டர் சம்திங், இல்லை ஏதாவது நம்ம என்ட்ரு பண்ணணும். ஒன்றுமே என்ட்ரு பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிடுவோம், நெக்ஸ்ட்டு அடுத்த இன்புட்டுக்கு நம்ம போகிறதுக்கு ட்ரை பண்ணிடுவோம். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது அது வந்து ராங் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறது தான் என்னது வேலிடேஷன் ப்ராசஸ். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அலர்ட் பாக்ஸ் மாதிரி டிஸ்பிளே ஆகி அதில் வந்து யூ ஹாவ் டு என்டர் த இன்புட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும். இல்லை அப்படின்னா கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். ஸோ இந்த ஃபார்ம் வேலிடேஷன் வந்து we can have in the two places, that is a client side validation-ஆக இருக்கலாம், இல்லைன்னா சர்வர் சைட் வேலிடேஷனாக இருக்கலாம். ஸோ இந்த கிளையன்ட் சைட் வேலிடேஷனில் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது எதில் பண்ணுவாங்க, ஜாவா ஸ்கிரிப்டில் HTML அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து கிளையன்ட் சைட் கோடிங்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ம அந்த கிளையன்ட் சைட்லேயே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அங்கேயே ப்ரௌஸ் பண்ணி அங்கேயே எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இது வந்து கிளையன்ட் சைட் வேலிடேஷன் சொல்கிறாங்க. ஸோ இது முடிச்சுட்டு நம்ம வந்து வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்டேட் பண்ணுற ப்ராசஸ் வந்து இட் இஸ் அன் சர்வர் சைட் வேலிடேஷன். ஸோ நம்ம கிளையன்ட் சைட் வேலிடேஷனில் வந்து ஸோ என்ன அட்ரிபியூட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, தட் இஸ் ரெக்யர்டு அட்ரிபியூட் வந்து அந்த HTML டேக்கில் இன்புட் டேக்கில் கொடுக்கும்போது நம்ம அதை கொடுக்கணும். இதனுடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ சர்வர் சைட் வேலிடேஷன் வந்து என்னென்ன யூஸ் பண்ணி பண்ணலாம், PHP, ASP அண்ட் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இது எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்வர் சைட் வேலிடேஷன் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அப்படி வேலிடேட் பண்ணும்போது சர்வர் சைட் வேலிடேட் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். சரி, அதனுடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போது. ஸோ என்ன அட்ரிபியூட் சொல்லியிருந்தேன், ரெக்யர்டு அட்ரிபியூட் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த ரெக்யர்டு அட்ரிபியூட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, த இன்புட் டேக் ரெக்யர்டு அட்ரிபியூட் இன் HTML ஃபார்ம் ஆக்ஷன், தட் இஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆக்சுவலாக ஃபார்ம் ஆக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்ஷன் welcome.php, இதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த welcome.phpயில் வந்து ஆக்ஷன் வந்து நம்ம பட்டன் கிளிக் பண்ணும்போது, சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது இட் வில் எக்ஸிக்யூட் த welcome.php. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், we have to enter the யூசர் நேம், மெயில் ஐடி அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்துருந்தோம். அதிலேயே தான் இப்போது அந்த யூசர் நேம் மட்டும் எடுத்து நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த யூசர் நேமில் இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு, நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இப்போ ஒரு அட்ரிபியூட் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, ரெக்யர்டு அப்படிங்கிற அட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட். ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வேல்யூஸ் என்ட்ரு பண்ணும்போது, வேல்யூஸ் என்ட்ரு பண்ணாமல் ஏதாவது எம்டியாக கொடுத்துட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா அது என்ன காட்டும், அலர்ட் பாக்ஸை காட்டும். சரி, ஸோ அந்த அலர்ட் பாக்ஸ் காட்டுறது தான் என்னது, யூசர் நேம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸில் தெரியும். ஸோ என்ன பாக்ஸில் என்ன இருக்குது, ப்ளீஸ் ஃபில் இன் திஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கிளையன்ட் வேலிடேஷன் இது. நம்ம எதுவும் வேல்யூஸ் எதுவும் கொடுக்கல அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணோம், இது டிஸ்பிளே பண்ணோம், நம்ம வேல்யூஸ் என்ட்ரு பண்ணணும்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணோம். சரி, ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் இஸ் ஃபைல்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபைல்ஸில் வந்து எதுக்காக இந்த ஃபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ நம்ம லார்ஜ் டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன போவோம், எங்கே போவோம், ஃபைல் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டோர் ஒரு ஸ்டூடெண்ட்டோட நம்ம ஸ்டூடெண்ட்னு இல்லை, இப்போ சப்போஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா we can move towards the file. ஸோ அந்த ஃபைல் கண்டென்ட்டில் இருக்க டேட்டாலாம் நம்ம எப்போ வேணால் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைல் டேட்டா வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபைலோட கான்செப்ட் வந்து TXT ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல். இது ஃபைலில் வந்து ரெண்டு விதமாக ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கலாம், இல்லைன்னா டேட்டா பேஸாக இருக்கலாம்.
டேட்டாபேஸாக இருக்கிற கான்செப்ட் வந்து we will see later. சரியா, அது வந்து அந்த கான்செப்ட் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட் ஃபைலில் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படிங்கிறது. டெக்ஸ்ட் ஃபைலுங்கிறது வந்து ஆர்டினரியாக நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களோட ஃபைல்ஸ் HTML ஃபைலெல்லாம் நீங்கள் டைப் பண்ணும்போது அது வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக தான் ஸ்டோர் ஆகும் இல்லையா. அப்படி டெக்ஸ்ட் ஃபைலாக ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஆக்சுவலாக அந்த கண்டென்ட் எல்லாம் வந்து எப்படி இருக்கும், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குங்காட்டி இட் won't be convert into the ப்ரௌசிங் செக்ஷன் இல்லையா. அந்த இது வந்து எப்படி ஓப்பன் ஆகாது, நம்ம ப்ரௌஸ் பண்ணும்போது அது டேக்ஸாக வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ ஆர்டினரியாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க டேட்டாலாம் சும்மா ஆர்டினரி டேட்டாவாக அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ரோக்ராமுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணும்போது இட் வில் பி யூஸ்ஃபுல். சரியா, ஸோ அப்போ டெக்ஸ்ட் ஃபைலில் என்னென்ன இருக்கும், ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே அவைலபிளாக இருக்கும். தட் இஸ் எப்படி இருக்கும், நேமு, ஏஜ், கிளாஸு, மார்க்ஸ் 1, மார்க்ஸ் 2, மார்க் 3 அந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் மேலெல்லாம் எதுவும் ஒரு ஹெட்டிங்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது, சும்மா அப்படியே ரா டேட்டாவாக இருக்கும். ஸோ அந்த ரா டேட்டாவை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோக்ராமுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா வாட் ஆர் த வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆர் அவைலபிள் அண்டர் த ஃபைல். ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும், அப்புறம் ரீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எல்லாம் ப்ராசஸிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏதாவது கண்டென்ட் ரைட் பண்ணணும் அப்படின்னா ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அப்பன் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். தட் இஸ் சர்வர் சைடு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஓப்பன், ரீட், க்ளோஸ், ரைட், அப்பெண்டிங் அண்ட் அப்லோடிங். ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து ஓப்பன் எ ஃபைல். ஸோ இந்த ஓப்பன் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்ன கமெண்ட் கொடுத்துக்கணும், எஃப் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் இருக்குது. ஸோ அந்த கமெண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைல் எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் ஆகும். சரி, ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிற ஃபைலாக இருக்கணும், ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க ஃபைலாக இருக்கணும். இந்த ஃபைல் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய ஆர்டினரி டாக்குமெண்ட்டு தான். ஆர்டினரி டாக்குமெண்ட்டை வந்து டிஓசி ஃபார்மில் இருக்கும். பட் இங்கே டெக்ஸ்ட் ஃபைல் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, TXT ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதனால் ஃபைல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. எப்படி இருக்குது, ஃபைல்ஸ் வந்து கண்டென்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, நம்ம கொடுக்குற கண்டென்ட் அவைலபிளாக இருக்குது, அது வந்து TXT ஃபைலில் அவைலபிளாக இருக்குது. அப்படி நம்ம இப்போது இருக்கிற ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும், எஃப் ஓப்பன் அண்ட் தென் த ஃபைல் நேம் அண்ட் தென் ரீட் ஆர் ரைட் மோட் ஆர் டை எரர் மெசேஜ். இதுதான் சின்டாக்ஸ். நம்ம ரீட் பண்ண ஓப்பன் பண்ண போகிறோமா இல்லை ஃபைல் கண்டென்ட் ஏதாவது நம்ம ரைட் பண்ண போகிறோமா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். என்ன ஃபைல் நேம் அப்படின்னா அந்த ஃபைல் நேமை கொடுத்துக்கணும். அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இல்லை அப்படின்னா அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகும், எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அதுதான் வந்து டை கமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஓப்பன் கமெண்ட் இஸ் யூஸ்டு டு ஓப்பன் த ஃபைல் இன் த ரீட் ஆர் ரைட் மோட். ஸோ அதை எதில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த வேரியபிள் வந்து இங்கே நம்ம என்னென்னு கால் பண்ணுறோம், ஃபைல் ஆப்ஜெக்ட்னு சொல்லி கால் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஆர்டினரி வேரியபிளாக இருந்துச்சுன்னா சிங்கிள் வேல்யூ தான் ஹேண்டில் பண்ணும், இன்டிஜர்னா இன்டிஜர், ஃப்ளோட் அப்படின்னா ஃப்ளோட் வேல்யூ தான் ஹேண்டில் பண்ணும். பட் ஆப்ஜெக்டாக இருக்கங்காட்டி இட் கேன் ஹேண்டில் த மல்டிபிள் வேல்யூஸ். இப்போ ஸ்டூடெண்ட் டீட்டெயில் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கீழே வந்து ஸ்ட்ரிங் இருக்கும், ஏஜ் இருக்கும், மார்க் இருக்கும், கிளாஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்டா டைப், அது எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க அந்த வேரியபிள் நேம். அப்போ ஃபைல் வேரியபிள்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் வந்து ஃபைல் நேம் என்னது, ஆப்ஜெக்டோட நேம் என்ன, மை ஃபைல் அண்ட் தென் எஃப் ஓப்பன் இஸ் அ கமாண்ட் நேம் அண்ட் தென் ஃபைல் நேம் வந்து student.txt. ரீட் மோடில் வேணும் அப்படின்னா ஆர், அது எல்லாமே டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த க்ளோசிங் பேராசிஸ் கொடுத்துட்டு ஆர் டை ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட்டில் யூ ஹாவ் டு கிவ் அஸ் unable to open the file கொடுக்கணும். ஸோ இப்போ அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா இந்த கமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும், unable to open the file வரும். ஸோ ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா now it's ready to ரீட் பண்ணுறதுக்கு ஃபைலை வந்து அவைலபிளாக இருக்குது. சரியா, இதுதான் என்னது ஃபைல் ஓப்பன் கமெண்ட். ஸோ இந்த ஃபைல் ஓப்பன் கமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்னது
டு ரீட் எ ஃபைல் ரீட் பண்ணுறதுக்கு எஃப் ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அந்த எஃப் ரீட் ஃபைல் நம்ம கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஏபிள் டு ரீட் த ஃபைல். ஸோ ரீட் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, சின்டாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ரீட் ஆஃப் ஃபைல் ஆப்ஜெக்ட் கமா ஃபைல் சைஸ் ஆஃப் த ஃபைல் நேம். ஸோ என்ன ஆப்ஜெக்ட் நேமோ, ஆப்ஜெக்ட் நேம் அப்படிங்கிறது என்னதுங்க, மை ஃபைல் ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபைல் நேம் என்னது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபைல் இஸ் ஸ்டூடெண்ட் டிஎக்ஸ்டி இல்லையா, ஸ்டூடெண்ட் டிஎக்ஸ்டின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நவ் யூ கேன் ரீட் த வேல்யூஸ் இல்லையா. அந்த எதில் ரீட் ஆகிருக்கும், ரீட் ஆகிறது வந்து இட் வில் பி அவைலபிள் அண்டர் த வேரியபிள்ஸ். சரியா, வேல்யூஸ் எங்கே அவைலபிளாக இருக்கும், வேரியபிள்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஏன் வேரியபிள் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ரீட் பண்ணுற கண்டென்ட் ஃபைலில் வந்து இட் வில் பி அவைலபிள் அஸ் அன் ஆப்ஜெக்ட் இல்லையா. மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் வேல்யூஸை ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம ரீட் பண்ணி ஒரு வேரியபிளுக்கு மூவ் பண்ணி நம்ம ரீட் பண்ண போகிறோம். சரியா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளில் பாருங்கள், எக்ஸாம்பிள் என்னது, ஃபைல் ரீட் ஆஃப் மை ஃபைல் கமா ஃபைல் சைஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் ரீடில் நம்மளுடைய ஃபைல் நேம் என்னது, ஓப்பன் பண்ணியிருக்க ஃபைல் நேம் மை ஃபைலு, சைஸ் ஃபைலோட சைஸ் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுது. சரி, இந்த ஃபைல் சைஸ் வரைக்கும் நம்ம கண்டென்ட்டை ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு மீனிங் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூஸ் எல்லாம் ஏதாவது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், we can close the file. அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது, என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, எஃப் க்ளோஸ் ஆஃப். ஸோ இது எல்லாமே எஃப் க்ளோஸ் ஆஃப் அப்படிங்கிறது, எஃப் ரீட் ஆஃப், எஃப் ஓப்பன் ஆஃப் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், எல்லாமே ஆல்ரெடி நம்மளுக்கு எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சின்டாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் க்ளோஸ் ஆஃப் ஃபைல் ஆப்ஜெக்ட். ஃபைல் ஆப்ஜெக்ட் என்னதுங்க, மை ஃபைல். ஸோ ஃபைலை ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா கீழே, பிஹெச்பி எக்ஸாம்பிள். மை ஃபைல் ஓப்பன் பண்ணி ரீட் மோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் ரிமார்க் ஸ்டேட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே நம்ம என்ன கோடிங் வேணுமோ அந்த கோடிங்கை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொடுத்துக்கலாம். என்ன கோடிங் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, ஏதாவது பிரிண்ட் பண்ண போகிறோமா, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோமா, அந்த பிரிண்ட் பண்ணது எல்லா கோடிங்கும் இந்த கோடிங் பார்ட்டுக்குள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் you are going to give the f close of my file. ஸோ ஃபைல் ஓப்பன் பண்ணால் கரெக்டாக என்ன பண்ணணும், அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். எப்படி ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட் எ ஃபைல். அதை எப்படி ரீட் பண்ணமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், we can write the content into the file. ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்க ஃபைலில் வந்து நம்ம கண்டென்ட் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூவாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, எஃப் ரைட் ஆஃப் மை ஃபைல் கமா டிஎக்ஸ்டி. டிஎக்ஸ்டி இஸ் அ வேரியபிள் நேம். ஸோ என்ன வேல்யூ நம்ம கண்டென்ட்டை ரைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கண்டென்ட்டை அதுக்குள்ளே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிளில் வந்து ஃபைலில் இந்த ரைட் கமெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் யூஸ்டு டு ரைட் எ ஃபைல். இந்த ரைட் பண்ணும்போது ஃபைல் ரைட் பண்ணும்போது அதனுடைய சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தோம், மை ஃபைல் கமா டிஎக்ஸ்டின்னு கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பாருங்கள், ஃபைல் வந்து என்ன மோடில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ரைட் மோடில், ரீட் மோடில் கிடையாது, ரைட் மோடில். பிகாஸ் வி ஆர் கோயிங் டு ரைட் த கண்டென்ட். அதில் இனிமே தான் நம்ம போய் நம்ம என்ன ஸ்டூடெண்ட் நேமு, மார்க்கு எல்லாத்தையும் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரைட் மோட். அண்ட் தென் டை கமெண்ட்டில் அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா இட் கிவ்ஸ் த அனேபிள் டு ஓப்பன் த ஃபைல்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட நேம், ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி நம்ம எதில் கொடுக்க போகிறோம், அந்த ஃபைலில் ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஒரு வேரியபிளில் கொடுத்துட்டு அந்த வேரியபிளில் எஃப் ரைட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா மை ஃபைல்குள்ளே அந்த கண்டென்ட்டு ரைட் ஆயிரும். சரி, நெக்ஸ்ட் வேரியபிளில் ஸ்டூடெண்ட்டு
ஸ்டூடெண்ட் நேம் தான் 2 டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட் ஏஜ் கூட கொடுத்துக்கலாம். மறுபடியும் மை ஃபைல் கமா txt அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் ரைட்ஸ் 2 டைம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற கண்டென்ட்டை நம்ம மை ஃபைலுக்குள்ளே ரைட் ஆகிருக்கும். சரி, ஸோ நெக்ஸ்ட்டு அப்பண்டிங் எ ஃபைல். அப்பண்டிங் எ ஃபைல்னால் நம்ம ஆல்ரெடி கண்டென்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. ஸோ அது கூட நம்ம ஆட் பண்ணுறது தான் இட் இஸ் அன் அப்பண்டிங் ஃபைல். 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 4 டீட்டெயில்ஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் இருக்குது. நவ் இஃப் யூ வாண்ட் டு ஆட் 1 more ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னா தட் இஸ் கால்ட் as an appending a file. ஸோ இந்த அப்பண்டிங் ஃபைலில் வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும், இதுக்கு சின்டாக்ஸ் என்னது, ஃபைல் புட் கண்டென்ட்ஸ் ஆஃப் ஃபைல் கமா டேட்டா கமா மோட் கமா கண்டெக்ஸ்ட். சரி, ஸோ நம்ம என்னென்ன கொடுக்கணும், 4 பேராமீட்டர்ஸ், ஃபைல் டேட்டா மோட் அண்ட் கண்டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ ஃபைல் என்னது, என்ன ஃபைலில் நம்ம அப்பன் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் நேம். அண்ட் இந்த டேட்டா என்ன டேட்டா நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா. இங்கே மோட் அப்படிங்கிறது வந்து நம்ம அப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதனுடைய மோட் நம்ம எப்படி கொடுக்கணும், ஃபைல் அப்பன் கொடுக்கணும். அண்ட் தென் ஃபைல் யூஸ் இன்க்ளூட் பாத் அப்படிங்கிறது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எந்த பாத்தில் இருக்கோ அந்த கரஸ்பாண்டிங் பாத் நம்ம எந்த டைரக்டரியில் வச்சுருக்கோமோ அந்த டைரக்டரிக்கு கரெக்டாக மூவ் ஆகி அங்கே போய் நம்ம கண்டென்ட்டை அப்டேட் பண்ணணும். ஸோ லாக் எக்ஸ் அப்படின்னா இப்போ அப்பன் பண்ணும்போது வேறு யாரும் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடக்கூடாது. அதுக்காக அந்த இடத்துல நம்ம லாக் எக்ஸ்ன்னு மோட் கொடுக்குறோம். ஸோ லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் ஆப்ஷனல் ஒன். ஸோ இந்த ஆப்ஷனல் ஒன் வந்து இட் ஸ்பெசிஃபைஸ் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் த ஃபைல் ஹேண்டில். நம்ம என்ன அந்த ஃபைலில் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். This context is a set of the options that can be modify the behavior of the string. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கண்டெக்ஸ்ட் நம்ம வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஷன்ஸாக நம்ம கொடுத்துட்டு அதை வந்து ஸ்ட்ரீம் தட் இஸ் அப்பன் மோடை வந்து வேறு ஏதாவது மோடாக மாற்றுறது அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த கண்டெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, நெக்ஸ்ட்டு அதனுடைய எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் என்னது, டிஎக்ஸ்டி ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிற கண்டென்ட் வந்து அப்பன் பண்ணணும். ஸோ அப்போ அப்பன் பண்ணுறதுக்கு ஃபைல் புட் கண்டென்ட்ஸ் ஆஃப் ஓப்பனிங் ப்ராக்கெட் அண்ட் தென் லாக்ஸ் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் நேம் கொடுத்தாச்சு. அப்புறம் டேட்டா என்ன டேட்டா நம்ம ரைட் பண்ண போகிறோம், டிஎக்ஸ்டி அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டேட்டாவை தான் ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த வேரியபிள் நேம் கொடுத்துட்றீங்க. அந்த வேரியபிள் நேமுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் எண்ட் ஆஃப் த லைனுக்கு அப்புறமா நம்ம இந்த கண்டென்ட் எழுத போகிறோம். அதனால் PHP UOL கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைல் அப்பன் ஆர் LOCX அப்படின்னா என்னது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அப்பன் பண்ண போகிறோம். அண்ட் தென் அதை வந்து ஃபைல் வந்து அது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நவ் யூ கேன் ஆட் த கண்டென்ட் அட் த லாஸ்ட். சரி, நெக்ஸ்ட் வந்து ஃபைல் அப்லோடிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரி, ஸோ இதை ஆடியோவை லிசன் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. சரி, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஹவு டு அப்லோட் த ஃபைல் அண்ட் தென் அந்த ரெண்டு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸை பார்க்கலாம். சரி, ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.